ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மூவி 2023ல ஒரு ஸ்லாஷர், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியா மேக்னா ராஜோட நடிப்பில் வெளியான இந்த படம் தான். ஸோ அந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்கே மேக்னா ராஜ் வந்து போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்டை காணோம், ஸோ அவர் இங்கே மிஸ் ஆகிட்டாரு, கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு. ஸோ இதை பேஸ் பண்ணி கதை வந்து நகருது. அதே சமயம் அடுத்த பக்கத்தில் மேக்னா ராஜோட குழந்தை அவங்களோட தாத்தாட்ட வந்து ஒரு கேஸ் ஃபைல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ் ஃபைலை வீம்பனை வாங்கி அந்த கேஸ் ஃபைலை படிக்க ஆரம்பிக்குது. அந்த கேஸ் ஃபைலில் மேக்னா ராஜ் யாரு, என்ன எப்படியானவங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே இருக்கு. ஸோ இதே சமயம் இந்த பக்கத்துல மேக்னா ராஜ் வந்து அவங்க ஹஸ்பண்டை காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை போலீஸ் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த இறுதியில உண்மையிலேயே அவங்க ஹஸ்பண்ட் எங்க போனாரு, ஸோ மேக்னா ராஜ் யாரு அப்படின்னு அந்த குழந்தை வந்து தெரிஞ்சுக்குது. ஸோ மேக்னா ராஜோட ஹஸ்பண்ட் வந்து உண்மையில எங்க போனாரு அப்படிங்கிறதுக்கு எல்லாமே அடுத்து ஒரு 2 மணி நேரம் விடைகள் தருது. இந்த படத்தோட கதை அப்படின்னு இதுதான். இந்த படத்தோட எனக்கு ரொம்ப பிடிச்சது மேக்னா ராஜ் அவர்களோட நடிப்பு அண்ட் ஒரு ஃபென்டாஸ்டிக் ஒரு ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அடுத்து இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்தோட அந்த சஸ்பென்ஸான அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே இருக்கும். பட் ஒரு காட்சியுமே சஸ்பென்ஸ் வந்து பயங்கரமா கூஸ்பம்ஸா இருக்கும். குறிப்பா இடைவேளை காட்சி வந்து நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டோட அந்த இன்டர்மிஷனை வந்து அந்த இடத்துல பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அடுத்து இந்த படத்துல எனக்கு பிடிச்சது இந்த படத்தோட ஸ்டோரி டெல்லிங். நாங்க இதுதான் சொல்ல வர்றோம், நாங்க இதை தவிர வேற எதுவுமே இந்த படத்துல சொல்ல வரல, இதுதான் கதை, இதுதான் கண்டென்ட், ஸோ நாங்க எதனுக்கு போறோம் அப்படின்னு அதை நோக்கிய படத்தோட டைட்டில் கார்டு போடும்போது அவங்க வந்து டிராவல் பண்ண வச்சிருப்பாங்க. ஈஸியா சொல்ல போனா ஒரு ஆடு புலி ஆட்டம். ஸோ வழக்கமா அவர் கொலை ஹஸ்பண்ட் காணா போனா அதை வந்து வைஃப் தான் செய்வாங்க அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். அதை தாண்டி இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட ஒரு பல்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து அப்படியே முடிச்சிருப்பாங்க. நம்ம ஒரு துளி கூட அதை நம்ம இமேஜின் கூட பண்ணிருக்க மாட்டோம். படத்துல இப்படி ஒரு காட்சி இருக்கும், இப்படி ஒரு சீனை வந்து வச்சு ஒரு பயங்கரமா ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னா முடிச்சிருப்பாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த படத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு நெடலா இருந்தது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே. இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே எத்தனை பேருக்கு புரியுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்லாஷரான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னா அது ஒரு கோர்வையா வரும். பட் இந்த படத்தோட அந்த ஸ்கிரீன் பிளே அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியா வந்து கிறிஸ்டோபர் நோலன் அவர்களோட படங்கள் மாதிரி ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு இட்லி ஒரு மாதிரி நூடுல்ஸ் மாதிரி கொலாப்ஸாவே இருந்துச்சு. அது கொஞ்சம் ஒரு மாதிரியாவே இருந்துச்சு. பட் இதை வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கதையை வந்து நம்ம நுண்ணிப்பா கவனிச்சோம் அப்படின்னா அந்த படம் வந்து நமக்கு ஒரு அமேசிங்கான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா இருக்கும். அண்ட் டெஃபினட்டா எனக்கு தெரியும் எல்லாரும் ஈஸியா புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு படம். அண்ட் கன்னட படமா இருந்தாலும் தமிழ் டப்ல இந்த படம் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே இருக்கு. அமேசான் பிரைம்ல கூட இந்த படம் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த படங்கள்ல அடுத்து நான் சொன்னதுதான், இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில பாத்தீங்கன்னா வந்து ஒரு படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னா ஒரு கடைசியில் ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருப்பாங்க. பட் இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் படம் ஃபுல்லாவே சஸ்பென்ஸ் தான். ஒரு 10 நிமிஷத்துக்கும் சஸ்பென்ஸ் அப்படியே ஒன்னொன்னா முடிச்சா விட்டே இருப்பாங்க. போலீஸ் ஒரு சஸ்பென்ஸ் கண்டுபிடிப்பாரு, நம்மளோட மேக்னா ராஜ் அவர்கள் வந்து ஒரு சஸ்பென்ஸ் சொல்லுவாங்க. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸ், நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய திருப்பத்தோட இதோட 2ஆம் பாகம் வரும் அப்படின்னு ஒரு ஓப்பன் எண்டோட இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனா எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டுமே அண்ட் ஆர்-ரைட்டர் காட்சிகளும் அண்ட் ப்ரூட்டலான காட்சிகளும் இல்லாத ஒரு சீட் டச் ஒரு பெஸ்ட் ஹோம் த்ரில்லர் மூவி நீங்க பார்க்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க டெஃபினட்டா நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. அண்ட் ஃபேமிலிஸோட நீங்க பார்க்கலாம். ஒரு தரமான ஒரு தமிழ் டப் கன்னட மூவி. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.